ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? அந்த ஸ்டோரி சொல்லி பார்வதி சொல்லிகிட்ருக்க, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே விஜயா வந்து உள்ளே வந்துடுறா. என்ன மூட நம்பிக்கை, என்ன கதை படிச்சுட்ருக்க அப்படின்ட்டு. ஒரு நல்ல கதை தான், நீ முடியும் போது தான் வந்து கேட்டிருக்கேன். நான் ஆரம்பத்துலேருந்து கீழே. ஆமாம், என் கதையே பெருசாக இருக்குது, இதில் நான் வேறு ஒரு கதையை வேறு கேட்கணுமா? உட்காரவங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷிவு நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பி உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் பார்வதி விஜயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் என்ன தான் நடக்கும்னு தெரியல, மீனாக இருந்தாலே என் தாலிக்கு ஆபத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் சொல்கிறியா, வேறு யாராவது சொன்னாங்க? ஆமாம், ஒரு பூசாரி அம்மா வந்து சொன்னாங்க இதெல்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய், நீ அதெல்லாம் நம்பாத. மீனாக இருந்தால் எல்லா இடமும் நல்லா தான் இருக்கும், நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ண. நீ வேற ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க என் தாலிக்கு ஆபத்துன்னு சொல்லி, அது உனக்கு புரியலையா? நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ வந்து அவர்கிட்ட வந்து சொல்லு, இவளை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் இந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், இந்த வார்த்தைலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டேன், நீ ரொம்ப மாறிட்டேன், முன்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நல்லதுக்கு தான் துணை போகணும், கெட்டதுக்கு இல்லாமல் துணை போகணும். இதுக்கப்புறம் நான் எந்த ஹெல்ப்பும் உனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நில்லு, ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போ அப்படின்ட்டு. எனக்கு காஃபி வேணாம், எதுவும் வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஷிவு வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், இவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பழகின கொஞ்ச நாளே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தா எல்லா இடத்துலையும் வந்து விளக்கு போட்டுட்ருக்கா, மண் விளக்கில். அப்புறம் அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஒரே விளக்காக இருக்குது? நான் எங்கள் அம்மா ஒருத்தவங்களை பார்த்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி போட சொன்னாங்க, போட்டால் சரியாயிடுமா அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதே சமயம் விஜயா வந்துட்டு, ஏங்க இன்றைக்கி நான் ஒருத்தவங்களை பார்த்தேங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கா. யாரை பார்த்த, என்ன இது அப்படின்னு சொல்லிக்கும் போது அப்போ சொல்லிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போனாங்க, வந்து நிறைய பேர் அந்த சாமி அந்த அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க, நம்ம ஆயா கூட தான் சொல்லுவாங்க, பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து வயிற்றை பார்த்து சொல்லுவாங்கடா, இவங்க வந்து முகம் கூட பார்க்காம சொல்கிறாங்க, அப்போ அது பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தே பெருமையாக பேசிகிட்ருக்கா விஜயா. இப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ வந்து நீ பார்த்த இடத்துல வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, மீனா பார்த்த இடத்துல வந்து விளக்கேற்றினா சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. இதிலே தெரியலையா, ஒருத்தவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, நீ வந்து நல்லதே எடுத்துக்கோ, விளக்கு போட்டால் சரியாயிடும்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், விளக்கேற்றினா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திருப்பி ஆரம்பிக்கிறா. இங்கேருந்து அவள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரியே கிளம்புறா. மீனாலாம் எங்கேயும் போக மாட்டாம்மா, நீங்கள் வந்து அவளை போன்னு சொல்லாதீங்க, இது அவள் வீடு தான். அவள் வீடா? எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு, நீ நான் அவள் வீடுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் பயப்படாத, விளக்கு போட்டு வச்சுல எல்லாம் சரியாயிடும், நீ பேசிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு. அம்மா அவங்க சொல்கிறது உண்மைதாம்மா, நீ வேறு படித்து முட்டாளு, கம்னிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்புறம் நினச்சி பார்க்குறாரு அண்ணாமலை. அதே மாதிரி ரோகிணி சொன்ன அந்த ரூமுக்கு வந்து மனோஜ் வரான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் உள்ளே போயிட்ட உடனே பத்திரத்தில் வந்து சைன் போடு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா மனோஜ். நான் உட்காரு மனோஜ், நம்ம பேசலாம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறா. எனக்கு உட்கார டைம் இல்லை, நான் கிளம்பணும், நீ சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு. நீ உட்காந்தா தான் நான் சைன் போடுவேன் அப்படின்ட்டு உட்காரான். அதுக்கப்புறமா நான் ரோகிணி எனக்கு மனோஜ் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு, இதில் சைன் போடுன்னு சொல்லிட்டு சைன் போட சொல்கிறாங்க. உன் கூட நான் இன்னும் நிறைய நாள் வாழணும், நீ ஏன் இப்படி பண்ணுற, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீ மன்னிச்சிடணும் என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதுவே பேசிகிட்ருக்கா. நான்லாம் எதுவும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீ மேலே பாரு அப்படின்னோடனே மேலே வந்து ஃபேனில் வந்து தூக்கு மாட்டிக்கிறதுக்காக புடவை வந்து சுற்றி இருக்கிறா. அதை பார்த்தோன்னே மனுஷன் பயம் வந்துச்சு, ஓடி போய் கதவை சாத்தலன்னு போகிறா. அதுக்கு முன்னாடி ரோகிணி போய் கதவை சாத்திடுறா டப்புன்னு சொல்லி. இப்போ நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கட்டில் உட்காந்துட்டு திமிரா சொல்கிறா, இந்த பத்திரத்தில் நீ சைன் போடு அப்படின்ட்டு. அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, ரோகிணி ஆகிய நான் மனோஜ் ஆகிய நான் ரோகிணியிடம் வாழ ஆசைப்படுகிறேன், என் அம்மாவின் பேச்சினால்தான் நான் அந்த விவாகரத்துக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்கு. இதில் சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, உன்னை நம்பி தானே நான் வந்தேன், உன் பேச்சு கேட்டு வந்ததுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு உன் கூட நான் வாழணும், இவ்வளோ போய் சொல்லியிருக்க, ஒரு கல்யாணம் பண்ணதை மறைச்சிருக்க, குழந்தை இருக்கிறத மறைச்சிருக்க, எவ்வளோ பண்ணிவிட்டு என் கூட வாழணும்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. உனக்காக தான் மனோஜ் நான் இவ்வளோத்தையும் மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே தான் சொல்லி பேசிகிட்ருக்கா. அதுக்கப்புறமா சரி எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு வந்துடுறான். வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அம்மா இந்த மாதிரி நான் ஒரு என்னாச்சு மனோஜ், காலைல கூட நீ என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு. அம்மா நான் ரோகிணி பார்க்க வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரோகிணி பார்க்க போனேன், நான் என்ன பண்ணுறேன் பாரு, மூஞ்சை உடைக்கிறேன் பாரு அப்படின்னு. நீ வேறு ஏம்மா, நான் வேறு அவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா மாட்டிக்கிட்டேன், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி அப்படியே சொல்லி
சொல்ல வந்தால் அப்படியே வந்து கட் பண்ணிட்டாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கான எபிசோட் வரும். தேங்க்யூ, பாய்.